ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் புதினா செடி இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எலுமிச்சங்கன்று நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது. இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட நம்ம சொரக்காய் செடியில் வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து வெள்ளையாக இருக்குது. நம்ம அது 2வது நாள் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் கலராக மாறிடுது. ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம இதுவரையிலும் நம்ம கார்டனில் சொரக்காய் செடி, பூசணிக்காய் செடி போட்டு அது கொஞ்ச நாள்லேயே நம்ம எடுத்துட்டோம். காய் வைக்கிற வரல நம்ம அதை விடலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை இப்போ காயே வருது இதில். ஆனால் அது 2வது நாள் 3வது நாள் வந்து பார்த்தா அந்த பூ காஞ்சி போயிடுது, மஞ்சள் கலராக மாறிடுது. என்ன ப்ராப்ளம், என்ன கம்மின்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்பு வந்து ஒரு கரும்புலேயே வந்து 4-5 கணு வந்து வருது, முளைக்குது புதுசாக. நம்ம இது வந்து நம்ம கொடுக்குற சத்து, நம்ம அந்த ஊற்றுற நம்ம தண்ணின்னு தான் நான் நினைக்கிறேன். மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், என் கையில் வந்து நம்ம கார்டனில் வந்த மருதாணி தான் நான் எடுத்து அரைச்சி கைக்கு வச்சுருக்கிறேன். நம்ம கார்டனில் மருதாணி வச்சுருக்கிறது இது ஒரு யூஸ் நம்மளுக்கு. எப்போன்னா நம்ம வந்து மருதாணி பெருசாச்சுனாக்கா நம்ம எடுத்து அரைச்சி நம்ம கைக்கு வச்சுக்கலாம், தலைக்கு ஏர் பேக்காகவும் போட்டுக்கலாம். நம்ம நெல்லிக்காய் மரத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டது திருப்பினா அது வளர்ந்துருச்சு. ரெட் கலராக பூ மாதிரி வருது, அது பூவா என்னான்னு தெரியல, நிறைய வந்திருக்குது. மாங்காய் மரமும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. ஏன்னா இப்போ தொடர்ந்து பெய்கிற மழையில் செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து இப்போ 2-3 பூ வச்சுருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி எடுத்துகிட்டு நான் அந்த தொட்டியில் வேறு செடி வைக்கலான்னு பார்த்தேன். சொல்லினே இருந்தேன் இதை எடுத்து போட்டுருணுன்னு பார்த்தா இப்போ அதில் பூ வைக்குது. இது பாருங்கள், இது ஒரு சொரக்காய் செடி. இதில் வந்து நீட்டாக சொரக்காய் வச்சுருக்குது, 2 சொரக்காய் வச்சுருக்குது. அங்கே இருக்கிற சொரக்காய் செடியில் வந்து ஒரு நாள் வெள்ளையாக இருக்குது, 2வது நாள் போய் பார்த்தா மஞ்சளாக ஆகிடுது. பூ பறிக்கிறதுக்கு இல்லை, இது மட்டும்தான் பூத்துருக்குது. செம்பருத்தி மட்டும், ஒரு ரோஸ் பூத்துருக்குது. அதனால் நம்ம செம்பருத்தியும் மல்லியும் மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். நம்ம செடியில் மல்லிப்பூ எவ்வளோ நிறைய பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம புதுசாக நட்ட அந்த இருவாச்சி மல்லியில் வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்குது. இது வந்து நாட்டு செம்பருத்தி. இந்த நாட்டு செம்பருத்தி வந்து உயரமாக வளர்ந்துனே போகுது, ஆனால் பூ பூக்க மாட்டேங்குது. அதனால் நான் இது மொத்தத்தையும் கட் பண்ணி போட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா தொட்டிலுமே ஒன்று ஒன்று நான் நட்டு வச்சுருக்கிறேன். நம்ம கனகாமர பூச்செடியில் வந்து நம்ம நேற்று தான் பூ பறித்தோம். இங்கே பாருங்கள், நம்ம மஞ்சள் கலர் செம்பருத்தியில் அரும்பு எல்லாம் பெருசாக வச்சுருந்தது, ஆனால் பூ ஒன்றுமே பூக்கலை. அது என்ன காற்றுல விழுந்துதா இல்லை என்ன ப்ராப்ளம்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நாட்டு செம்பருத்தியில் மட்டும் இன்றைக்கும் இங்கே 8 பூ பூத்துருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த செம்பருத்தி செடி எல்லாமே மற்ற 3 செம்பருத்தி செடியும் எடுத்துகிட்டு அந்த மண்கலவையை மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னாக்கா பூ பூக்கவே மாட்டேங்குது, அரும்பு வச்சு வச்சு கீழே கொட்டிடுது. வெள்ளை பூச்சியும் தேடிட்டேன், பூச்சியும் இல்லை. அதனால் சரி நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு மண்கலவை தான் மாற்றி வைக்கணும். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயும் கீழே செம்பருத்தி பூ பூத்துருக்குது பாருங்கள். நம்ம கார்டனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு செம்பருத்தியில் மட்டும்தான் பூ பூத்துனே இருக்குது. இன்னும் அந்த 3 செம்பருத்தி செடியை நான் வேறு பெரிய கேனில் தான் எடுத்து மாற்றி வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அதில் அரும்பு வச்சு வச்சு கொட்டி போயிடுது. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தாலும் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அந்த கொஞ்சம் பேர் பண்ணுறது, நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.